ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானி செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே. சர்வ மங்கள மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பௌர்ணமி விசேஷங்கள். பௌர்ணமி விசேஷம் அப்படின்னா என்னன்னா நிறைய விஷயம் இருக்குது. இவ்வளோதான் ஒரு கணக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு தோராயமாக ஓரிரு விஷயங்களை நாம் தெரிவிப்போம். அதாவது சந்திரன் ஒரு மனிதனுக்கு மனதிற்கு அதிகாரமானவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சந்திரன் என்பது நீர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல் சந்திரன் பௌர்ணமி காலங்களில் ஒரு மனிதனின் மனமானது அதிக அளவிலே ஓட்டம் இருக்கும். அதாவது ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். ஏதோ ஒரு யோசனை, ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக ஆக்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது என்ன செய்யும்? வேகம் கொள்ளும். மனது வேகமாக இருக்கும். இன்றைக்கி பௌர்ணமி நாளில். அப்போது அது சமயம் மனம் பாதிப்பு இல்லாதவர்கள் வேகம் இல்லாமல் காணப்படுவார்கள். மனம் அதாவது பாதிப்பு இல்லாதவங்க இருக்கிறவங்க வேகமாக இருக்கும். அவங்களுடைய மனசானது அதிக ஸ்பீடு, அதிக வேகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. சந்திரனின் அதிதேவதை நீர் சம்பந்தப்பட்ட விஷயம். பௌர்ணமி காலங்களில் கடலில் அலைகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சுனாமி போன்ற அலைகள் கூட பௌர்ணமி காலங்களிலே அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மாதத்தின் பெயருக்கும் சந்திரனின் பௌர்ணமி என்று எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் பெயரேயே அந்த பௌர்ணமி நாளுக்கு வைத்திருப்பார்கள். அதன்படி சந்திரன் சித்திரை மாதத்தில் பிரவேசிக்கும் காலங்களில் சைத்திர மாதம் எனவும், விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் காலம் வைசாக மாதம் எனவும், கேட்டை என்னும் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் ஜேஷ்ட மாதம் எனவும், பூர்வாஷாடா என்னும் நட்சத்திரத்தில் அதாவது பூராடம் என்னும் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் ஆஷாட மாதம் எனவும், சிரவண என்னும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் சிராவண மாதம் எனவும், பூர்வ பாத்ரா என்னும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் பாத்ரபதா மாதம் எனவும், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் ஆஸ்வீன மாதம் எனவும், கித்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் காலம் கார்த்திகை மாதம் எனவும், மிருகசரீசத்தில் பிரவேசிக்கும் காலம் மார்கசிரா மாதம் எனவும், பூசம் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் காலம் புஷ்ய மாதம் எனவும், மகம் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் மாதம் மாக மதம் எனவும், அதாவது மாக மாதம் எனவும், உத்திர பல்குனி என்னும் உத்திர நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் மாதம் பால்குண மாதம் என்றும் அழைப்பார்கள். பிரதி பௌர்ணமி என்று காலை முதல் உபவாசம் இருந்து மாலையில் சந்திரனை பார்த்த பின் சத்யநாராயண பூஜை செய்வதால் விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு குறைகள் நீக்கி சகல சௌபாகியங்கள் ஐஸ்வர்யங்கள் தருவேன் என்று காக்கும் கடவுளான ஸ்ரீமத் நாராயணன் சத்தியம் செய்கிறார் என்று கந்தபுராணம் கூறுகிறது. இவ்வாறு அவர் சத்தியம் செய்வதால், அதாவது அவர் இந்த மாதிரி சத்தியம் செய்வார் இல்லையா, அதுக்கு அவர் சத்யநாராயணன் என்று அழைத்து வழிபடுகிறோம். பொதுவாக சத்யநாராயண பூஜையை சித்திரை மாதத்தில்
ஆரம்பிப்பது செய்வது மிகவும் விசேஷம் என்று கூறுகிறது. இப்படி பௌர்ணமி விசேஷங்கள் காலங்கள் எந்தெந்த மாதங்களிலே பௌர்ணமி எந்த மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறாரோ அந்த பௌர்ணமியில் அதற்கு ஒரு பெயர் உண்டு. அந்த மாதத்திற்கு அந்த நட்சத்திர ரீதியாக அந்த மாதத்திற்கு பெயர் உண்டு என்பது பஞ்சாங்கங்களே குறிப்பிட்டுள்ளது. வணக்கம்.